வெல்கம் டு பிரைடெக். டுடே என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா C++ ப்ரோக்ராமிங்கில் C++னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சி பக்கத்தில் 2 ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க, அது எப்படி வந்தது, அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். What is C++? C++ was developed by John Strostrup at AT&D Bell Laboratories in Murray Hill in New Jersey, USA in the early 1980s. அதாவது வந்து C++ வந்து ஜான் ஸ்ட்ரோஸ்ட்ரப் அப்படிங்கிறவர் தான் டெவலப் பண்ணார். எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெல் கம்பெனி, அதாவது பெல் லெபரேட்டரிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் யூஎஸ்ஏல வந்து 1980s வந்து என்ன பண்ணாருன்னா இவர் டெவலப் பண்ணார். ஓகே, ஸ்ட்ரோஸ்ட்ரப் வந்து சிம்லா 6-7 லாங்குவேஜில் அட்மையராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் சியில் ஸ்ட்ராங் சப்போர்ட்டடாகவும் இருந்தார். இந்த 2 லாங்குவேஜையும் கம்பைன் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜை கிரியேட் பண்ண நினச்சாரு. ஸோ அதோட ரிசல்ட் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா C++. சரிங்களா, C++ இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சி. அதாவது சியோட எக்ஸ்டென்ஷன் தான் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா C++ அப்படின்னு சொல்கிறோம். சியோட மேஜர் அடிஷன் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கிளாஸாக தான் இருக்கும். சரிங்களா, சியோட என்ன பண்ணாங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை ஃபைன் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு எந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கிளாஸஸை கொண்டு வந்தாங்க. சரியா, ஓகே. த கிளாஸ் வாஸ் ஏ மேஜர் அடிஷன் டு த ஒரிஜினல் சி லாங்குவேஜ். Strostrup initially called the new language C with classes. ஸோ அந்த கிளாஸஸை கொண்டு வந்ததுனால அவர் என்ன பண்ணார், அடிஷ்னலாக ஒரு நேம் கொடுத்தாரு. அந்த லாங்குவேஜுக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா C with classes அப்படின்னு வச்சுருந்தாரு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டராக 1983ல் நேம் வந்து C++ அப்படின்னு சொல்லி நேமை சேஞ்ச் பண்ணார். ஓகே, இந்த C++ அப்படின்ற ஐடியா எப்படி வந்தது, எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிஓட இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்லேருந்து தான் வந்தது. தட் மீன்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். சரிங்களா, இந்த ஆப்ரேட்டரை வச்சு தான் என்ன பண்ணாங்க C++ன்னு நேம் கிரியேட் பண்ணாங்க. C++ இஸ் அன் இன்க்ரிமெண்டட் வெர்ஷன் ஆஃப் சி. அதனால தான் என்ன சொல்கிறாங்க C++ இன்க்ரிமெண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சியோட. ஏன்னா சியிலேருந்து கொஞ்சம் ஒரு அடிஷ்னலாக கொண்டு வந்ததுனால இது இன்க்ரிமெண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன் November 1997 the ANSI or ISO standard committee standardized these changes and added several new concept. அதாவது 1997ல் என்ன பண்ணாங்க, ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் கமிட்டி வந்து இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க இந்த C++ லாங்குவேஜை. அது மட்டும் இல்லாமல் செவரல் நியூ கான்செப்டையும் கொண்டுட்டு வந்தாங்க உள்ள. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து சியோட சூப்பர் செட் ஆஃபாக வந்து C++ வந்து மாறுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நியூ கான்செப்ட் உள்ள கொண்டுட்டு வந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் நியூ ஃபீச்சர்ஸை வந்து உள்ள கொண்டுட்டு வந்தாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபீச்சர்ஸ் இன் C++ allows programmer to build a larger programs with clarity, extensibility and easy of maintenance. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபீச்சர்ஸை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு லார்ஜர் ப்ரோக்ராமை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்தது அப்படின்னா கிளாரிட்டியாகவும் எக்ஸ்டென்சிபிலிட்டியாகவும் ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. Okay, the addition of new features has transformed C from a language that currently facilitate top-down structure design to one that provides the bottom-up object-oriented language. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூ ஃபீச்சர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டாப் டவுன், அது ஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச்சாக மாற்றினாங்க. தட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜாக மாற்றினாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் வரணும், ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் இந்த கான்செப்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சராக இருந்த ஒரு டாப் டவுன் அப்ரோச்சை ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறம் பாட்டம் அப்ரோச்சாக வந்து என்ன பண்ணாங்கன்னா சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இதான் C++ எப்படி கிரியேட் ஆனது அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங். ஓகே, இப்போ நடத்துனதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.